வணக்கம் நேர்களே. சென்னை ஓஎம்ஆர் கேளம்பாக்கத்துல கோடி ரூபாய்க்கும் மேல தனி வீடுகள் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கிற இடத்துல 21 லட்சம் ரூபாயில இருந்து வீட்டு மனைகளையும் 42 லட்சம் ரூபாயில இருந்து கஸ்டமைஸ்ட் தனி வீடுகளையும் சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க கோல்டன் ஏக்கர்ஸ் நிறுவனம். இவங்களோட புதிய மனைப்பிரிவு பற்றி அந்த நிறுவனத்தின் ஒன் ஆஃப் தி டைரக்டர் திரு சதீஷ்குமார் அவர்களோடு நாம் நிகழ்த்திய நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. ஓஎம்ஆரில் நியூ சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க. பக்கத்துலேயே பார்க்குறேன், கோடிகள்லேயே வில்லா சேல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? கண்டிப்பாங்க. நம்ம சைட்டு கரெக்டாக ஓஎம்ஆரில் எங்கே இருக்குது? வணக்கம்ங்க. நம்ம சைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆரில் தையூர்ன்ற இடம், கேளம்பாக்கம் தையூர், கேளம்பாக்கம் ஜங்ஷன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் இருக்க தையூர்ன்ற இடத்துல தான் நம்ம ப்ராஜெக்ட் இருக்குங்க. சரி, இப்போ நம்ம சைட்லேருந்து கரெக்டாக ஓஎம்ஆரோட வந்து கரெக்டாக 2 கிலோமீட்டர் தான் இல்லையா? ஆமாம் ஆமாங்க. இப்போ நம்ம சைட்டு வந்து என்ன அப்ரோடு, மொத்தம் எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க, என்ன சைஸ்லேருந்து பிளாட்லாம் இருக்குது? நம்ம ப்ராஜெக்ட் வந்து மொத்தம் ஒரு 5 ஏக்கர். சைட்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா அனுகிரகா மெடாஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 180 பிளாட் வரைக்கும் போட்டிருக்கோம். மினிமம் வந்து ஒரு 450 சதுரடியிலேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 1300 1500 சதுரடி வரைக்கும் பிளாட்ஸ் வந்து வேரியஸ் சைஸஸில் இருக்குது. சரி, மினிமம் சைஸ் வந்து 450 ஸ்கொயர் ஃபீட். ஆமாங்க. இப்போ நம்ம சைட்டில் ரோடெலாம் என்ன சைஸு? எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 33 அடி ரோடு, 24 அடி ரோடு. சரி, நம்ம சைட்டு நியூ சைட் தான் இல்லையா? ஆமாம்ங்க. இது ஒரு ப்ரீ லான்ச் தானுங்க. லான்ச்சுக்கே உங்களுக்கு ஜூன் மாதம் நம்ம லான்ச் பண்ண போகிறோம். சரி, அப்போ வந்து எல்லா ஃபேஸிங் இருக்குது? எல்லா ஃபேஸிங் இருக்குது. நியூ லான்ச். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிறீங்க. சரி, அப்போ வந்து கார்னரும் வாங்கிக்கலாம் இல்லையா? கண்டிப்பாங்க. சரி, இப்போ வந்து நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே, அதாவது பக்கத்து காம்பவுண்ட்லேயே நிறைய வில்லாக்கள்லாம் இருக்குது இல்லையா? ஆமாங்க. கோடிகளில் போக நினைக்கிறேன். கண்டிப்பாக. கரெக்டாக எத்தனை கோடிகளில் போயிட்டு இருக்காங்க வில்லாலாம்? பக்கத்துலேயே ஒரு பெரிய நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வில்லாஸ் வந்து ஒரு 2-2.5 கோடி ரூபாய் கட்டி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2-2.5 கோடியா? ஆமாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, 2-2.5 கோடி ரூபாயில் ஃபுல்லாகவே வந்து ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரிலாம் வெடிச்சு கட்டி கொடுத்துட்ருக்காங்க. அது ரொம்ப ஆல்மோஸ்ட் எல்லாம் அவங்க புக்கிங் பண்ணி சேல் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ நம்ம பக்கத்து காம்பவுண்டில் வந்து 2 கோடி 2.5 கோடி போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம சைட்டில் ஒரு கஸ்டமர் வந்து பிளாட் வாங்கி வந்து ஒரு 2 BHK வில்லா கட்டுறாங்க. அந்த வில்லா என்ன ப்ரைஸ் வரும்? நம்மளது வந்து ஒரு மினிமம் பட்ஜெட் அப்படின்ற ரேஞ்சில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 42 லட்சம் 45 லட்ச ரூபாயிலேருந்து டபுள் பெட்ரூம் வீடு நம்ம கட்டி கொடுத்துட்ருக்கோங்க. வேணும்னா அவங்க கட்டிக்கலாம், நம்மகிட்ட சொன்னாலும் நம்மளே கட்டி கொடுத்துருவோங்க. சரி, ஒரு கஸ்டமர் வந்து வீடாக கேட்குறாங்க, இன்றைக்கி வந்து பிளாட் வாங்கிட்டாங்க, எத்தனை மாதங்களில் வீடாக கட்டி கொடுப்பீங்க? அவங்க வந்து இந்த பிளாட்டை புக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு என்றைக்கு பூஜை, நாங்கள் நல்ல நாள் பார்த்து பூஜை போடுறாங்கன்னா அந்த பூஜை போகிற நாள்லேருந்து 6லேருந்து 7 மாதங்கள். ஏன்னா நாங்கள் செங்கலில் மட்டும்தான் கட்டி கொடுப்போம். சரி. தனி வீடுகள் பொறுத்த வரைக்கும் செங்கலில் மட்டும் தான் நாங்கள் கட்டுவோம். எங்களுக்கு அந்த 5லேருந்து 7 மாதங்கள் வரைக்கும் கண்டிப்பாக தேவைப்படுங்க. அதிகபட்சம் 7 மாதம். ஆமாங்க. அதாவது கஸ்டமர் வந்து அவங்க பிடிச்ச ஃபேஸிங், ஒரு நார்த் ஓகே பண்ணிக்கலாம், கார்னர் கூட ஓகே பண்ணிக்கலாம் இல்லையா? எந்த ஃபேஸிங் அவங்க வந்து வாஸ்து பார்த்துட்டு எங்களுக்கு இந்த பிளாட் சைஸ் வேணுங்க, இந்த திசையில் வேணும், அது மாதிரி சொல்லி பிடிச்சி அவங்க புக் பண்ணி லோன் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு பூஜை போடுறாங்கன்னா அந்த பூஜை போட்ட நாள்லேருந்து ஒரு 5லேருந்து 7 மாதங்களுக்குள்ளே பண்ணி தரலாங்க. சரி சார், வில்லா ஓகே சார். இப்போ நம்ம சைட்டில் வந்து மினிமம் சைஸ் பிளாட் வந்து என்ன ப்ரைஸ் வருது? நம்ம பிளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 450 சதுரடின்னு இருக்குங்க. 600 சதுரடி. இப்போ ஒரு 600 சதுரடி எடுக்கிறீங்கன்னா 21 லட்ச ரூபாய் கிட்ட வருங்க. சரி, அந்த பிளாட் வாங்க மக்கள்கிட்ட டவுன் பேமெண்ட் எவ்வளோ தேவைப்படும்? நீங்கள் இப்போ 21 லட்ச ரூபாய்னாக்கா நம்ம 80 to 90% எடுத்துக்கலாங்க. லோன் ஒரு 2லேருந்து 2.5 லட்ச ரூபா வச்சுருந்தாங்கனாக்கா பேலன்ஸ் பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 லட்சம் போதும் பேலன்ஸ் வந்து ஆல் பேங்க் லோன் இல்லையா? ஆமாங்க. ஏன்னாக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம கம்பெனி ஆஃபராக கொடுத்துருக்காங்க. இப்போ ரிஜிஸ்ட்ரேஷனும் பட்டாவும் ஃப்ரீன்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளோட இடம் வாங்கினா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, பட்டாவும் ஃப்ரீ, நம்மளே பண்ணி கொடுத்துட்றோங்க. நம்ம சைட்டில் ஒரு கஸ்டமர் இன்னைக்கு பிளாட் வாங்குறாங்க, இன்னும் ஒரு 2 வருஷம் ஒரு 3 வருஷம் கழிச்சு ஃபியூச்சர் க்ரோத் எந்த அளவுக்கு இருக்கும் சார்? உங்களுக்கு ஓஎம்ஆரை பற்றி இப்போ சொல்லணும், ஓஎம்ஆர் ஈசிஆரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப டீட்டெயிலாக சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஓஎம்ஆர்னாலே எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு சோழிங்கநல்லூர், சிறுசேரி ஐடி பார்க்கு பக்கத்தில், நம்ம சைட்லேருந்து ஒரு 100 மீட்டர் 150 மீட்டர்லேயே ஐஐடி மெட்ராஸு, ஐஐடி தையூர். அங்கே ஐஐடி மெட்ராஸு, இங்கே ஐஐடி தையூர். இங்கே பேக் சைடில் பாருங்கள், நம்ம சைட்டுக்கு பேக் சைடில் பாருங்கள், எல்லாம் இப்போவே வந்து 2-2.5 கோடி ரூபாய் வீடுகள் கட்டி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் க்ரோத்துன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த காஞ்சிபுரம் சைடில் போய் லேஅவுட் போடுறோம். அந்த மாதிரி ஏரியாவில் எப்போ இது வர்த்தம் இங்கே வாங்கும் போதே அது இன்றைக்கி 3800 உள்ள பிளாட்டை தான் நாங்கள் இன்றைக்கி ஆஃபராக 3500 300 குறைச்சி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் ஆஃபர் ப்ரைஸ்ன்றதால ரிஜிஸ்ட்ரேஷனும் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கோம், பட்டாவும் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த க்ரோத்துன்றது பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் இது வந்து 4500லேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் இதோட க்ரோத் இருக்கும். ஓஎம்ஆர் தையூர்னு அவங்க சாட் ஜிபிடிலேயே கேட்டுக்க சொல்லுங்கள். சரி. அப்போ வந்து ஃபாஸ்ட் க்ரோத் வந்து கண்டிப்பாக இருக்குங்கிறீங்க, அதுவும் அடுத்த வருஷமே இருக்குங்கிறீங்க இல்லையா? ஆமாங்க. நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது? பஸ் எங்கே இருந்தாலும் அங்கே வருது? பஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பரம், தாம்பரத்துலேருந்து பஸ் இருக்குது. ஆமாம், தாம்பரத்துலேருந்து பஸ் இருக்குது, கோவளத்துலேருந்து பஸ் வரும். உங்களுக்கு சென்னையிலேருந்து திருவான்மியூரில் எல்லாருக்கும் பஸ் இருக்குது. உங்களுக்கு தையூருக்கு டைரெக்டாகவே பஸ் இருக்குது.
பஸ் ஸ்டாப் வந்து சைட்லேருந்து லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா ஒரு 500 மீட்டர்லேயே உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது. ம். அங்கேயே வந்து உங்களுக்கு அதே போல் ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குங்க. பெலபாங் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு, விஐடி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு, செட்டிநாடு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு, மில்டன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு, இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கும் மேற்பட்ட ஸ்கூல்ஸே இருக்குது. எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது. ஆமாம். காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தையூர் பக்கத்தில் தான் உங்களுக்கு வந்து சிவநாடார் யூனிவர்சிட்டி, ஆமாம். இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெரி நியர்பை. 2 கிலோமீட்டர் ரேடியஸில் நான் சொல்கிறது ஒட்டு மொத்தமாக 2 கிலோமீட்டர் ரேடியஸ். ம். 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 ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் எல்லாமே 2 கிலோமீட்டர் ரேடியஸ். இந்த சைட்லேருந்து 2 கிலோமீட்டர் ரேடியஸில் எல்லாமே இருக்குது. பொதுவாக ஓஎம்ஆர்னாலே கிரவுண்ட் வாட்டர் வந்து கொஞ்சம் சால்ட்டியாக இருக்கும் இல்லையா? நம்ம சைட்டில் கிரவுண்ட் வாட்டர் எப்படி இருக்குது? நான் வந்து ஸ்வீட் வாட்டர் நோ ப்ராப்ளம் அப்படிலாம் சொல்கிறத விட இங்கே வந்தீங்கன்னா தண்ணி ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் நான் ஒரு போர் போட்டு மோட்டர் போட்டு வச்சுருக்கேன். எப்போ வந்தாலும் ஆன் பண்ணி பார்த்து நீங்கள் குடிச்சு பார்க்கலாம். 1 மணி நேரம் கழிச்சு இந்த தண்ணியோட டேஸ்ட் எப்படி இருக்கும், 2 மணி நேரம் நீங்கள் வாட்டர் பாட்டில் பிடிச்சின்னு போய் பாருங்கள். நல்லா இருக்குமா சார்? சூப்பராக இருக்கும். அப்படியே குடிக்கலாம். அப்படியே குடிக்கலாம். ஆர்வம் தேவையில்லை. எதுவுமே தேவையில்லை. நம்ம சைட்டுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் உள்ளே பண்ணியிருக்கீங்க? அனுகிரகா மெடாஸ் இந்த 5 ஏக்கர்ஸ் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்குள்ளே அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே 33 அடி ரோடு, 24 அடி ரோடு, எல்லாமே பிளாக் டாப் ரோட்ஸ் ம். வந்துடும். உங்களுக்கு வந்து 2 பார்க்கு கொடுத்துருக்கோம். சைட்டுக்குள்ளேயே 2 பார்க்கு. சைட்டை ஒட்டி வேற ஒரு ப்ராஜெக்டோட லேஅவுட்டு தான். அந்த ப்ராஜெக்டோட பார்க்கும் நம்ம காம்பவுண்டுக்குள்ளே ஹிட் ஆகி தான் நிற்கும். பக்கத்துலேயே அட்ஜாயிண்ட்டாக தான் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா சைட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்க் இருக்குது. ம். ஒரு 5 ஏக்கர் சைட்டுக்குள்ளே 3 பார்க்குன்றது பெரிய விஷயம். கண்டிப்பாக. ஓகேங்களா? ரெண்டாவது எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எல்லாமே வந்து உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்கேன். ம். அப்புறம் நல்ல டீசெண்டான ஒரு ஆர்ச் கொடுத்துருக்கேன், கேட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்க் சொல்லிட்டேன், ரோடு சொல்லிட்டேன், குடிக்கிறதுக்கு தண்ணி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன், டிடிசிபி அப்ரூவ்டு சொல்லிட்டேன், ரேரா அப்ரூவ்டுன்னு சொல்லிட்டேன். எல்லாமே பக்காவாக. ஆமாம். 80% 90% பேங்க் லோன் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் விட சென்னையில் ஒரு 40லேருந்து 45 லட்ச ரூபாய்க்குள்ள வீடுகள் கட்டுற இடங்கள்லாம் இதுக்கப்புறம் டெவலப் ஆகணும். அந்த மாதிரி இடத்துல தான் 40-42 லட்ச ரூபாயில் உங்களுக்கு இடங்கள் கிடைக்கும். இங்கே 40-42 நல்லா வெரி டெவலப்டு பெரிய பெரிய சொசைட்டி டெவலப் ஆன இடத்துல 42லேருந்து 50 லட்ச ரூபாய்க்குள்ள கஸ்டமைஸ் வில்லா. அதுவும் நீங்கள் கேட்குற மாதிரி நான் ஒரு டிசைன் கொடுக்க போகிறேன், அந்த டிசைன் ஓகேனா அதை கட்டிக்கோங்க. இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைனில் கட்டி கொடுங்கன்னா அதுக்கேற்ற கொட்டேஷன் உங்கள்கிட்ட கொடுத்து அதுக்கேற்ற பட்ஜெட்டை க்ரியேட் பண்ணி அதில் 80-90% பேங்க் லோன் பண்ணித்தரேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஸ்கூலை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல, காலேஜ் பற்றியும் கவலைப்பட தேவையில்ல, பஸ் ஃபெசிலிட்டி பற்றியும் கவலைப்பட தேவையில்ல. மெட்ரோ உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், கேளம்பாக்கத்துக்கு மெட்ரோ கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி ஷோலிங்கநல்லூர் வரைக்கும் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. இந்த ஏரியாவே ஒரு அப்பார்ட்மெண்ட் ஏரியா, 10 மாடி 15 மாடி ஏரியா. அதில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டி வாழ்கிறதுக்கு கையில் ஒரு 2லேருந்து 5 லட்ச ரூபா இருந்தாலே ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இங்கே வாங்கிக்கலாம். நீங்கள் சரி, நம்ம சைட்டில் வந்து பிளாட்டாகவும் வாங்கிக்கலாம், வீடாகவும் வாங்கிக்கலாம். 2 வாய்ப்பும் இருக்குது. சைட் விசிட் மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு வீடியோல ப்ளே ஆகிற மொபைல் எண்ணில் பில்டரை டைரக்டாக காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.